விஸ்வடக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு அப்படின்னு கூறுகின்றார். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பூமியில் பிறந்ததற்கு நன்றிக்கடனாக யார் ஒருவர் நடுநிலைமையோடு வாழ்ந்து அதனால் ஏற்படுகின்ற வறுமையை இந்த உலகத்தில் உள்ளோர் ஏளனமாக பேச மாட்டார்கள். இதுதான் என்னுடைய அர்த்தம். பார்ஷாலிட்டினா என்ன? நமக்கு தேவைப்பட்டவர்களோடு அவர்களுக்கு நல்லதை செய்வது, அதாவது நடுநிலைமை அற்று செய்வது. இம்பார்ஷாலிட்டி யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், நடுநிலைமையோடு மட்டும்தான் செய்வேன். அதுதான் இம்பார்ஷாலிட்டி, நடுநிலைமையோடு செய்வேன் அப்படின்றது தான். இப்போ இதை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். நம்ம இப்போ ஒர்க் செய்கிற அலுவலகங்கள் இருக்கும், அங்கே இருக்க ஹையர் ஆஃபீஸர் தனக்கு கீழே உள்ள அனைத்து பணியாளர்களையும் ஒரே விதத்தில் நடத்த வேண்டும். இவர் எனக்கு இவர் லேட்டாக, இவர் எனக்கு ஆனவர், இவர் அவர் ஆகாதவர், இவர் லேட்டாக வந்துட்டா இவர் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவர் லேட்டாக வந்தால் அவர் திட்டுவேன். அந்த மாதிரி இல்லாமல் அனைவருக்கும் ஒரே ரூல்ஸ், என்கிட்ட ஒரே ரூல்ஸா, யாருக்கு எந்த வித பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன். இதுதான் இம்பார்ஷாலிட்டி. இது நாட் ஓன்லி ஜட்ஜ், இந்த தன்மை ஜட்ஜுகளுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா கிடையாது, அனைவருக்கும் பொருந்தும். அதாவது அன்றாட வாழ்வில் வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு இது பொருந்தும். அதாவது ஒரு மனிதன் மனிதத்தன்மையோடு வாழ வேண்டும், இவர் அவர் என்று பாகுபாடு என்று அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும், அனைவருடைய கருத்துக்களையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும், அனைவரையும் ஒன்றாக வழிநடத்த வேண்டும். இதுதான் இதனுடைய அர்த்தம். இது நாட் ஓன்லி ஜட்ஜஸ், இது ஜட்ஜஸ்க்கு மட்டும் பொருந்தாது. இப்போது நடுநிலைமை அற்றவர்களை நாம் மிகவும், அதாவது அவர்கள் பணக்காரர்களாக இல்லை என்றாலும் இன்று வரை அவர்களை நாம் மதித்து கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அரசியல்வாதிகளில் திரு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், ஐயா கக்கன் அவர்கள், திரு வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லக்கண் அவர்கள், திரு வாஜ்பாய் அவர்களை கூட இந்த விஷயத்தில் நம்ம சொல்லலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, திரு விஞ்ஞானியாக இருந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவராக இருந்து மறைந்த அவர்களையும் இந்த கணக்கில் நாம் சேர்த்துக்கொள்ளலாம். இதே போன்று இன்னும் நிறைய, அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட இருக்காங்க, அவங்கெல்லாம் பேரிட்டுங்க நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா அது ஒரு தவறான விஷயமாகிவிடும். எனவே இந்த உலகத்தில் என்னவென்றால், யார் ஒருவர் நடுநிலைமையோடு வாழ்ந்து இறக்கின்றாரோ அவருடைய வறுமையை இந்த உலகம் ஏளனமாக பேசாது. அதுதான் இந்த குறளோட அர்த்தம். அதனால் நண்பர்களே, எப்பொழுதும் அவர்கள் அனைவருடைய மனதிலும் நினைத்து நின்று கொண்டிருப்பார்கள். நம்ம நிறைய ஊரில் கூட நீங்கள் பார்ப்போம், நல்லா வாழணும்னா நிறைய பணக்காரனாக வாழ்ந்துருக்கலாம்பா, ஆனால் சட்டம் நீதி நேர்மை அப்படின்னு நினச்சி அந்த ஆள் இப்படியே இருந்துட்டாம்பா, அதனால தான் அந்த ஆள் இல்லைனா நிறைய இன்னும் முன்னுக்கு வந்திருக்கலாம்பா அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனவே என்றும் நடுநிலைமையோடு வாழ்பவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.